Hello guys, welcome to VM family. Today we are going to see a kutti vlog. Video starting பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன வீடியோவா இருக்கும்னு. It's a hearing haul video. ஈரோட்ல இருக்க இயரிங் லவர்ஸ்க்கு இந்த ஷாப் ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லுவேன். அந்த ஷாப்ல இருந்து நான் வாங்கி இருக்க ஒரு சின்ன கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல காட்டலாம்னு இருக்கேன். நீங்க வந்துட்டு இது ப்ரமோஷன் வீடியோலாம் நினைச்சுக்க வேணாம். இது ப்ரமோஷன் கிடையாது. பர்சனலாக நான் போய் வாங்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி வீடியோ. இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கான டைம் இப்போ தான் வந்திருக்கு. அந்த கலெக்ஷன் எல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது ஏதாவது ஒரு இயரிங்கோட டீட்டெயில் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான சில்வர் இயரிங். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சில்வர் ஆக்சிடைஸ்டு இயரிங் தான். பால்ஸ் எல்லாம் வந்துட்டு கீழே வந்து ஃப்ளோட்டிங்காக கொடுத்துட்டு சென்டரில் வந்து பால் செயின், ஸ்டோன் செயின்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்குற இந்த இயரிங்ஸ் எல்லாமே பட்ஜெட் அப் டு 250க்குள்ளே இருக்க இயரிங்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். அந்த ஷாப்பில் நிறைய ரேஞ்சஸில் இருக்குது. 30-20லேருந்து ஆரம்பித்து 200-300 வரைக்குமே அங்கே இயரிங்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா 180. இதை வந்துட்டு நான் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கூடவும் போடலாம், ஒரு ஃப்ளாஸோ டாப் கூடயும் மேட்ச் பண்ணலாம். இல்லை சாரீஸ் சிங்கிள் ப்ளீட்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அது கூடயும் இந்த இயரிங் தாராளமாக போடலாம். இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணலாம், வெஸ்டர்ன் வேர்க்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான சிம்பிளான ஒரு இயரிங். பிளாக் கலர். நான் வந்துட்டு சும்மாவே ஒரு பிளாக் பைத்தியம். அதனால் இந்த பிளாக் கலர் இயரிங் பிளாக்கில் எது பார்த்தாலுமே வாங்கிடுவேன். ஸோ அப்படி பார்க்க போகும்போது தான் இந்த இயரிங் ரொம்ப க்யூட்டாக ஸ்மாலாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் இதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஃபினிஷில் சென்டரில் வந்துட்டு பிளாக் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நீட்டான லுக். இதை வந்துட்டு நான் நார்மலாக காலேஜ்க்கு குர்த்திஸ் கூடவும் பேர் பண்ணி போட்டிருக்கேன். சாரீ கூடவும் மேட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். சிம்பிள் அண்ட் எலகெண்ட்டாக ஒரு லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மால் பிங்க் கலர் இயரிங்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நேரில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ரெட்டிஷாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் ஒயிட் ஸ்டோன்ஸும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பெரிய சைஸ் பிங்க் கலர் ஸ்டோன் இருக்குது. இது வந்துட்டு குர்த்தி எல்லாம் போடும்போதும் போட்டுக்கலாம். இல்லை சிம்பிளாக நான் சாரீ போட்டு போகிறேன், ஒரு பார்ட்டி வேருக்கு போடுறேனாலும் தாராளமாக போடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த பிளாக் வந்துட்டு 80. நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். அதோட ரேட் வந்துட்டு 80. இதோட ரேட் வந்துட்டு 50. ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது போடும்போது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது இந்த ஒரு சில்வர் வெஸ்டர்ன் இயரிங், வெஸ்டர்ன் ஸ்டட். ஆக்சுவலாக இதை வந்துட்டு நான் எதுக்காக வாங்கினேன்னா ஒரு ஜீன் டாப்காக வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒரு ஜீன் டாப்காக வாங்கினேன். இதை வந்துட்டு போடும்போது ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். அந்த ஜீன் கூடலாம் போடும்போது அந்த வெஸ்டர்ன் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கிட்டு ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக தானே போடணும்னு நினைப்போம். ஒரு ஜீன் போட்டு ஜும்காலாம் போட முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இயரிங் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அந்த லுக்கை வந்துட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக எலகண்ட்டாக காட்டும். இதில் ஒரு டபுள் ரிங் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்றோட ஒன்று இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. சின்ன மேலே வந்துட்டு ஒரு இது வச்சு பேக்கில் ஹூக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லுக் சூப்பராக இருக்கும். இந்த ரவுண்டு வந்துட்டு இயரில் வராது, இயருக்கு கீழே தான் வரும் அந்த ரவுண்டு. நெக்ஸ்ட் இந்த பியூட்டிஃபுல் பிளாக் கலர் ஜும்கா. ஆக்சுவலாக இது இந்த கீழே இருக்கிறது மட்டும்தான் ஜும்கா டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் இதில் என்ன ஒரு சேஞ்ச்னால் சென்டரில் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு கீழே ஒயிட் கலர் பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இதை வந்துட்டு நான் ஒரு ப்ளூ கலர் சல்வாருக்காக வாங்கினேன். அந்த போட்டு இது போடும்போது பக்கா மேட்சாக இருந்தது. ஏன்னா அதோட ஷால் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக எல்லோ அண்ட் பிங்க் ரெட்டிஷ் கலர் மிக்ஸ்டில் கொடுத்துருந்தாங்க. அந்த குர்த்தாக்கு இது போடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை நான் எதுக்காக வேர் பண்ணியிருந்தேன்ற பிக்சர்ஸும் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இயரிங்ஸ். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரீ, ஒரு ஃபேர்வெலுக்கு போடுறீங்க, ஃபங்க்ஷன் கல்ச்சுரல்ஸ்க்கெல்லாம் போடுறீங்கன்னா அந்த மாதிரி பார்ட்டி வேர் சாரீஸ் கூட மேட்ச் பண்ணி போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் we are going to see a small ஜும்கா.
ஜும்கா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நான் சும்மாவே இயரிங்கில் இதில் ஜும்கானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதை வந்துட்டு ஈஸியாக வேர் பண்ணிடலாம், எல்லாத்துக்கூடவும் மேட்ச் பண்ணிடலாம். ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரைடே நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகணுன்னு நினப்பேன். அப்போ அந்த சுடிதார் கூடலாம் இந்த ஜும்கா போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காமனாக ஒரு பிங்க்கு க்ரீன் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கீழே ஒயிட் கலர் பால் ஹேங்கிங்ஸ் இருக்குது. இந்த பிங்க்கு க்ரீன் ஸ்டோன் இருந்தாலே காமனாக எல்லாத்துக்கும் சூட் ஆகுங்க. இந்த கோல்டு கலரில் இருக்கிறது ஒரு நார்மலான பட்டு சாரிக்கும் போடலாம், சுடிக்கும் போடலாம். மேக்ஸிமம் அதாவது கலர் மேட்ச்சில் வாங்க முடியலனா கூட ஒரு பிங்க்கு க்ரீன் ஸ்டோன் இருக்க ஒரு ஜும்கா பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ் கூடவும் ஈஸியாக பேர் ஆகும். ஸோ கோல்டு ஜுவல்ஸே வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. தென் நெக்ஸ்ட் ஒரு மினிமல் இயரிங், மினிமல் ஸ்டட். ஆக்சுவலாக இதுவும் ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ்க்காக வாங்கினது தான். ஜீன் கூடவும் போடலாம். தென் நான் வந்துட்டு நீ லென்த்துக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி ஒன்று போடுவேன். ஸோ அது போடும்போது சின்னதாக போட்டு ஹேர் ஸ்டைலாக செட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 40. இதோட என்ன ரொம்ப நாள் ஆகிடுச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை. 40க்குள்ளே தான் இருக்கும் இதோட ரேஞ்சு. அந்த ஷாப்பில் இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ப்ரமோஷன் இல்லை, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த ஷாப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பெங்களூரில் அப்படிலாம் போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஈரோட்டில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஷாப். மீஷோவில் இருக்கிறத மாதிரியான டிஃப்ரெண்ட் இயரிங்ஸ் கூட இங்கே இருக்குது. தென் இந்த லாங் ஜும்கா, இந்த இயரிங் என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்துட்டு தீபாவளிக்கு வாங்கினேன் நான். ஒரு பிளாக் கலர் சல்வார் இப்போ வாங்கினதுக்கு மேட்சாக வாங்கியிருந்தேன். பிகாஸ் அதோட பார்டர் இந்த கோல்டில் இருந்தது. இதோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பர். இதை போட்டோன்னா இது வந்துட்டு நம்மளோட ஷோல்டருக்கு கொஞ்சம் மேலே அவ்வளோ லென்த் இருக்கும். அது போட்டு அந்த சல்வார் போட்டு சிங்கிள் சைட் ஷால்லாம் போட்டு இது போடும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸு சிம்பிளாக போடுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டட் போடும்போது அது அந்த லுக்கையே டோட்டல் கிராண்டாக்கிரும். இதை போட்டு நான் ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா ஸ்டைலிஷ் டிஃப்ரெண்ட்டான மாடல்லலாம் அங்கே இருக்குது. தென் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இட்ஸ் 200. ஸோ நான் வாங்கினால ஒரு ஹை பட்ஜெட் ஸ்டட்னே சொல்லுவேன். இட்ஸ் ரேட் வந்து 200. ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 200க்கு ஒர்த்தும் கூட, குவாலிட்டி நல்லாயிருக்கும். தென் we are going to see a small earring. கோல்ட் கலர். இது வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் இந்த கோல்டு வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் அதை ஷாப்பில் பார்க்குறப்போ என்னடா ஓவராக அடிக்கிற கலரில் இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நான் வாங்கின ஒரு சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த எல்லோயிஷ் கோல்டு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த மாதிரி கோல்டுக்கு நம்ம நார்மலாக போடும்போது ஏதோ காப்பர் கலர் மாதிரி கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் இந்த இயரிங் கலரோட அருமையே எனக்கு புரிஞ்சுது. ஓ இப்படியும் ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு நமக்கு செட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது போட்டால் ரொம்ப அடிக்குமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஒரு கலர். தென் இது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனனால இதை நான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60. அப்போ நான் வாங்கினப்போ இதோட ரேட் 60. தென் இந்த வந்துட்டு ஒரு ஜல் ரிங்கு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே வந்துட்டு அந்த குட்டி குட்டி சில்வர் பால்ஸ் ஃபுல்லாக ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இதை போட்டு இப்படி ஒரு ஆட்டம் ஆடினோம்னா சில சவுண்டு வர அளவுக்கு ஆடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து குர்த்தி, ஜீனு, சாரீ, பார்ட்டி வேர்னு எப்படி வேணாலும் இஷ்டம் போல் போடலாம். ஒரு சூப்பரான லுக்கு. சில்வர் இருக்க ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. காமனாக ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்க்கு செட் ஆகாது, லாங் வேர்ஸ் எல்லாத்துக்குமே இது போடலாம் தாராளமாக. அந்த ஹேங்கிங், அந்த ரிங்கு, இந்த மாதிரி ரிங் வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதை மீஷோலையும் நான் வேறு இதுலேயும் வாங்கலான்னு கூட பார்த்தேன். பட் யதார்த்தமாக நான் ஷாப் வந்துட்டு ஒரு விசிட்டாங்க. எப்போவுமே புது கலெக்ஷன்ஸ் வந்தோடனே நான் போயிடுவேன் ஒரு சீசன் அப்போ நான் போகிறப்போ இது வந்துட்டு திடீர்னு என் கண்ணில் பட்டுச்சு. சிங்கிள் பீஸோ 2-3 பீஸோ என்னமோ தான் இருந்தது இதில் கம்மியாக. அப்போ அந்த டைமில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 170. தென் ஃபைனலாக காட்டலாம் நான் வச்சுருந்த ஸ்டெட் இது தான். இது பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 250. இப்போ நம்ம பார்த்து இல்லையா ஹை பட்ஜெட் இயரிங்னா இது தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 250. இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட லென்த்தும் ஜாஸ்தி தான், ஷோல்டர் டச் ஆகாது, அதுக்கும் மேலேயே இருக்கும். பட் இதோட லுக் இட்ஸ் ஜஸ்ட் வாவ். ஒரு பிளாக் கலர் சாரீ, ஒரு கேரளா சாரீ கூடலாம் மேட்ச் பண்ணிட்டிங்கன்னா சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட லுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன்.
இன்னும் ஒரே ஒரு தடவை தான் போட்டிருக்கேன், இன்னும் வேறு எங்கேயும் போடல. ஸோ போட்டேன்னா அதோட பிக்சரும் நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போது நான் காமிச்ச எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி மேபி இயரிங் லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஒரு பிங்க் கலர் ஹார்ட் பண்ணிடுங்க. தென் ஈரோடு மக்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் மாநகரம் ஈரோடு, ஸோ வந்துட்டு கமெண்ட்டில் எல்லோ ஹார்ட் போடுங்க, ஈரோடுன்னு போடுங்க. நான் எத்தனை பேர் ஈரோட்லேருந்து இதை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சு நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோ. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறப்போ நம்ம யாரெல்லாம் நம்ம ஈரோட்லேருந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இந்த இயரிங்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈரோடு பீப்புளுக்கு ரொம்பவே தெரிஞ்ச இடம் ஈரோடு மணிக்கூண்டுக்கு பேக் சைடில் ராம்ராஜ் காட்டன் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்க சிவா மார்க்கெட்டில் தான் நான் வந்துட்டு இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு ரெகுலராக நியூ கலெக்ஷன்ஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போய் கண்டிப்பாக பாருங்கள். சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.